நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு குரு பயிற்சியா சூரியன் மேல யாருக்கெல்லாம் குரு போதோ திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கிற பட்சத்துல கல்யாணம் கர்மாவை சேர்க்கக்கூடிய வருமானத்தை நம்ம எப்படிலாம் ஈற்றமோ சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தது நடக்கும். பண வரவு நல்லா இருக்கும். 4 பேருக்கு கஷ்டப்பட்டு ஹோட்டல் நடத்தி சம்பாதிக்கிறதும் வருமானம். இது ஒரு நேர்மறையான வருமானம். வீடு கட்டணுங்கிற எண்ணம் அப்பதான் வரும். இடம் வாங்கணுங்கிற எண்ணம் அப்பதான் வரும். ஏன்னா எவ்வளவு நேரம் நம்ம பைக்ல போயிட்டு ஒரு கார் புதன் மீது போகும்போது கல்யாணத்திற்கு முன் ஏற்படுகின்ற காதல் நிறைய பேருக்கு கைகூடி வந்துடும். பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இன்னும் நல்லா விரிவா புரியணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கடகம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் மேல இந்த குரு பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம குரு பெயர்ச்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். குருவை தாண்டி பாக்கி இன்னும் 8 கிரகங்கள் இருக்கு. அப்போ அந்த குரு கூட மற்ற கிரகங்கள் இணைந்து இருக்கும் போது எந்த மாதிரி பலன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தருக்கு குரு கூட சூரியன் நினைவு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள்? இதேனும் ஒரு கிரகத்தின் மேல குரு பயணப்படுறார், அதாவது உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் மேல. நம்ம என்னன்னா இப்போ கோச்சாரத்துல இங்க இந்த கிரகம் சேருது குரு, அந்த பலன் கிடையாது. உங்க ஜாதகத்துல கடகத்துல நீங்க என்ன ராசி லக்னமாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்குள்ள கடகத்துல ஒரு கிரகம் இருக்கணும். இப்ப அந்த கிரகம் சூரியனா இருந்தா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எப்பவுமே சூரியன் மீது குரு போகிறதுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த பலன். அதுவும் அவங்க அரசாங்கம் அரசியல் சார்ந்து சுய தொழில் செய்யறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க தொழில் வருமானம் சார்ந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது வரைக்கும் கௌரவமே கிடைக்கலைங்க, நான் போராடிக்கிட்டே இருக்கேன் ஆபீஸ்ல, என்னை பார்த்து ஒர்க் பண்றவங்களாம் பேரை வாங்கிட்டு போயிடுறான், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அங்கீகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பெற்றுக் கொடுக்கும். நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு குரு பயிற்சியா சூரியன் மேல யாருக்கெல்லாம் குரு போதும் அவங்க என்ன ராசி நட்சத்திரம் லக்னமா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு மரியாதை கிடைக்கும். இதற்கு மேல அடுத்ததாக சந்திரன் இருக்கு கடகத்துல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள்? சந்திரன் மேல குரு போகிறதுங்கிறது நமக்கு நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல குணம், இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்திடும். ஆனா அடுத்தவங்க பார்வையில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்ககிட்ட எந்த வேலையை சொன்னாலும் செய்வோம், நம்மளை எதிர்த்தே பேச மாட்டான். கிட்டத்தட்ட நம்மளை இழிச்ச வாயர்களாக நம்ம மாத்துக்கிற ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சியா இருக்கும். இந்த அமைப்பு ஒரே ஒரு ராசிக்காரன் கடக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அமையும். ஏன்னா கடகத்துக்குள்ள சந்திரன் அவங்க கடகராசி. அப்ப கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய அமைப்பு. அது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏமாத்துறங்கிறத டீசெண்டா நம்மகிட்டயே சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீட்டுல ஒரு 3 பெண்மணிகள் இருக்காங்க, எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யணும். அக்கா நல்லா சமைப்பாங்க, துணி துவைக்க அக்கா துவைச்சாங்கன்னா ஒரு அழுக்கு இருக்காது. இது எப்படின்னா நம்மள பெருமையா தூக்கி ஆகமத்துல எல்லா வேலையும் நம்ம தலையில கட்ட போறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயல்புலயே கடகராசிக்காரங்க யாரையும் ஏத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏமாந்து போற ஒரு சில சூழ்நிலைகள் இவங்களுக்கு தான் ஏற்படும். சந்திரன் மேல யாருக்கெல்லாம் குரு போறாரு, இந்த அமைப்பு எந்த பெயர்ச்சி வந்தாலும் கடகராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க, அதை மட்டும் பார்த்து இருந்துங்க. கடகத்துல சுக்கிரன் இருக்கு. இப்ப கடகத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்களேன், இயற்கை சுபகிரகம் இன்னொரு இயற்கை சுபகிரகத்தின் மீது போகும்போது நம்முடைய வாழ்வின் ஆதாரங்கள் கிடைக்கும். சில பேருக்கு நான் பணத்தை கொடுத்து வச்சிருக்கேங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரவே மாட்டேங்கிறான், என் பணம் தான், அவன் என்கிட்ட கடன் கொடுத்த மாதிரி அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போறான் அப்படிங்கிறவங்களாம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்துடும். இல்ல உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் ஒர்க் பண்ணி அது பெண்டிங்லேயே நிக்குது, அது வந்துடும். திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கிற பட்சத்துல கல்யாணம் கிட்டத்தட்ட நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள்ல போயிடும். பெண்கள் வழியில இருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா திடீர்னு ஒரு நெருக்கடி, ஒரு 10K தேவைப்படுது, யாருக்கிட்ட கேட்கலாம்? உங்க நண்பர்கள்ல யார் பெண் நண்பர்களோ அவங்க கிட்ட கேளுங்க, கிடைச்சிரும் இந்த காலகட்டத்துல. இது ஆண்களுக்கு. பெண்களுக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா சுக்கிரன் அக்காவை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது அத்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அக்கா கிட்டயே அத்தை கிட்டயே கேளுங்க, கிடைச்சிரும். ஆனா அத்தை நல்லா அத்தையா இருக்கணும் அவங்க கிட்ட, அண்டர்ஸ்டாண்டிங்ல, அது ரொம்ப முக்கியம். சுக்கிரன் மீது ஒருவருக்கு குரு போகும்போது அவரு பணக்காரனா இல்லைனாலும் கூட அந்த காலகட்டத்துல குறிப்பா அந்த குரு அந்த சுக்கிரனை தாண்டுற வரைக்கும் அவர் பெருசா சிரமப்பட மாட்டார். எதுலையும் அந்த தற்காலிகமான சுகபோகங்களை இந்த காலகட்டத்துல அனுபவிப்பாங்க. குரு மேல குருவே போகுது அப்படின்னா குரு மேல குருவின் போகும்போது அந்த வாழ்வின் ஆதாரங்கள் எப்படி சுக்கிரன் மேல போகும்போது அந்த எல்லா பலமும் நீங்க அப்படியே எடுத்துக்கிடலாம். சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தது நடக்கும், பண வரவு நல்லா இருக்கும். வீட்டுல எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு கஷ்டப்படுகிற இலசுகளுக்கும் சரி, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் பேத்தி கல்யாணம் ஆகல அப்படின்னு கவலைப்படுற பெருசுகளுக்கும் சரி, இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகளால மன மகிழ்ச்சியை கொடுத்துரும். கடன் தொந்தரவுகள் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த பெண்கள் அதுக்குன்னு எல்லாரும் போய் நகை எடுப்பாங்கன்னு நான் சொல்லல, நகை எடுக்கிற மோட்டிவ்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ டக்கு டக்குன்னு கடன் வாங்கியாச்சு நகையை வாங்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அது மேல புதன் போகும்போது, அதாவது கடகத்துல புதன் இருக்கு, அதன் மேல குரு பிரயாணம் பண்றாரு. இவர் பெருசா புத்திசாலிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும்.
இப்போ என்னமா பேசுறான் இந்த பையன், நம்ம இது வரைக்கும் இவனை இப்படி பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற திறன், அவருக்குள்ள இருக்கிற பேச்சாற்றல், அவருக்குள்ள இருக்கிற புத்திசாலித்தனம், அவருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கிரகிக்கிற திறன் இப்பதான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியும். எப்பெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்துல நீங்க என்ன ராசி நட்சத்திரமா இருந்தாலும் புதன் மீது குரு போகும்போது அறிவார்ந்த ஆற்றல், ஒரு சிலர் 10 பேர் அடிக்கிறது ஆற்றல், அது புதனோடது கிடையாது. ஆனா 10 பேர் நீங்க பேசி மிரட்டுறீங்கன்னா அது புதனுடைய ஆற்றல். அந்த பேச்சாற்றல் வெளிப்படும். டெம்பரவரியா அவன் என்னதான் மக்கு பையனா இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்துல படிப்புல ஓரளவுக்கு, இப்ப எக்ஸாம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஃபெயில் ஆயிருவாங்கிறவன் பாஸ் ஆயிடுவான், அவன் டாப்பர் ஆயிடுவான்னு நான் சொல்லல. அவங்களுடைய நிலைப்பாட்டுல படிப்புல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைச்சிரும். ஹையர் எஜுகேஷனுக்காக இங்கதான் படிப்பேன், படிச்சா இதை தான் படிப்பேன் அப்படின்னு சிலர்லாம் குறிக்கோளோட இருப்பாங்க. அந்த குறிக்கோள், படிப்பு சார்ந்த குறிக்கோள்களுக்கு புதன் மேல போற குரு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். லவ் பண்றதுக்கு சில பேர் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. புதன் மீது குரு, சுக்கிரன் மீது குரு போகும்போது, இதை புதனுக்கு சொல்லணும்னா காதல் அமையும், திருமணத்திற்கு முன்பு இருக்கிற காதல். சுக்கிரன் மேல குரு போகும்போது காதல் அமையும், அது திருமணத்திற்கு முன்பாவும் இருக்கலாம் பின்பாவும் இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா புதன் மீது போகும்போது கல்யாணத்திற்கு முன் ஏற்படுகின்ற காதல் நிறைய பேருக்கு கைகூடி வந்துடும். அருமை. அடுத்ததாக செவ்வாய். செவ்வாய் மேல குரு போகிற காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நல்ல நட்பு கிரகங்கள். எப்பெல்லாம் செவ்வாயின் மீது குரு போகுதோ, குருவின் பார்வையில செவ்வாய் வருதோ, வீடு கட்டணுங்கிற எண்ணம் அப்பதான் வரும், இடம் வாங்கணுங்கிற எண்ணம் அப்பதான் வரும். ஆனா எவ்வளவு நேரம்னே நம்ம பைக்லயே போயிட்டு ஒரு கார் வேணா வாங்கிடுவோமா லோன் போட்டு, அந்த மாதிரி நீங்க லோனை போட்டு வாங்குறீங்க, சம்பாதிச்சு வாங்குறீங்க, சேமிப்புல வாங்குறீங்க, அது உங்க ஜாதக பலன். வண்டி வாகன சேர்க்கை, ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஏற்கனவே எப்பயோ கட்டி பாதியில் நிறுத்தி போயிருக்கும் வீடு, அதை இப்ப எடுத்து ரீஒர்க் பண்ணி முடிச்சிருவாங்க. சொத்து சேர்க்கை, அசையா சொத்துக்களை சேர்க்கிற காலகட்டம், வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்துல சூப்பரா அமையும். எப்போ சண்டை போட்டு போயிருப்பாங்க உறவுக்காரர்கள், 10 வருஷமா பேசாத தம்பி, சின்ன சொத்து பிரச்சனைல அடிதடியா போனது இப்ப மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள்ள வந்துருவாங்க. அதாவது பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப. கடக ராசியில ஒருவருக்கு சனி இருக்கு, அதன் மேல் குரு பிரயாணிக்கிறார். சனி மீது குரு போகிறது தான் இருக்கிறதுலயே மிக சிறப்பான கோச்சார நிலை. நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் நல்லதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை அமையும். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லப்பா, பையன் முன்னேறிடுவான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. வாழ்வின் முக்கிய ஆதாரம் சொல்லக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை அமைகிறது, தொழில் அமைகிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, கடன்ல இருந்தவன் கடனை விட்டு வெளில வர்றது, அவன் 4 பேருக்கு கடன் கொடுக்கறதுன்னு நீங்க எதெல்லாம் நல்லதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. நீங்க எதை வேணா சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள, சரிங்களா? சனியின் மீது ஒருவரின் ஜாதகத்துல எப்பெல்லாம் கோச்சாரத்துல குரு கிராஸ் ஆகிறாரோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட 1 வருடம் போவார். அதை நீங்க அப்படியே ரிவர்ஸாவும் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகத்துல குரு ஒரு இடத்துல இருந்து அது மேல கோச்சாரத்துல சனி பயிற்சியில சனி போனாலும் சரி, இந்த சனி குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சில பேர்லாம் கல்யாணமே 10 வருஷம் குழந்தை இல்லாம இருப்பாங்க. எப்படி பெத்துக்கிறாங்கிறது வேற விஷயம். இயல்பா கன்சீவ் ஆகலாம், இல்ல மருத்துவம் போய் கன்சீவ் ஆகலாம், அது வேற விஷயம். அது செலவுகளை தரும், அலைச்சல்களை தரும். ஆனா குழந்தை கிடைச்சிடும். வாழ்வின் முக்கிய ஆதாரங்கள் இவங்களுக்கு இந்த குரு பெயர்ஸ்ல கிடைச்சிடும். இப்ப சனி கடகத்துல இருந்து குரு அது மேல போறாருன்னா வெளியூர்ல வேலை கிடைக்கும். வெளியூர்ல போய் கஷ்டப்படாம பழச்சுக்குவோம். நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையாங்கிறத முக்கியம். எங்க இருந்தா என்ன, ஊருக்குள்ள இருந்தா ஒரு பையன் மதிக்க போறது இல்லை, வெளியூர்ல போனா சார்னு சொல்லி. கஷ்டப்படுகின்ற ராசிக்காரர்களுக்கு கூட சனியின் மீது கடகத்துல சனி இருந்துட்டாருன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. அந்த காலகட்டத்துல நல்ல தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப கிடைக்கிற பலன்கள் நீடிச்சு அவங்க லைஃப் லாங் இருக்கும். இப்ப அவருக்கு 12ஆம் இடத்துல குருவின் தொடர்பு கொண்ட நல்ல தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் அங்கே இருந்து சம்பாதிப்பார். தசாபுக்தி இருந்ததுன்னா அது நீடிக்கும், தசாபுக்தி இல்லைன்னா டெம்பரவரியா இப்போ கிடைக்கும். அடுத்த ராகு. இந்த ராகு மேல குரு போறது அப்படிங்கிறது எந்த நிலையிலும் ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. இது இப்ப நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இது யாருக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்து வட்டி நடத்துறவங்க, அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, தன் மனசாட்சிக்கு விரோதமாக யாரெல்லாம் சாராயத்து சம்பாதிக்கிறதும் வருமானம் தான். 4 பேருக்கு கஷ்டப்பட்டு ஹோட்டல் நடத்தி சம்பாதிக்கிறதும் வருமானம் தான். இது ஒரு நேர்மறையான வருமானம், இது ஒரு எதிர்மறையான வருமானம். பல பேரின் சாபத்தில் கிடைக்கிற பணம். கர்மாவை சேர்க்கக்கூடிய வருமானத்தை நம்ம எப்படிலாம் ஈற்றமோ அந்த வழிக்கெல்லாம் இந்த ராகு மேல குரு போகும்போது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனால் அதோடைய மறைமுக அர்த்தம் என்னன்னா, கடுமையான கர்மாவை அது ஏற்படுத்தும். என்ன பண்ணும், புத்திர தோஷத்தை ஏற்படுத்தலாம், திடீர்னு பல பேரின் சாபத்தினால் எதிர்பாராத இறப்புகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்துல. அந்த மாதிரியும் அது தொந்தரவு பண்ணும். நல்லதுன்னு கேட்டா எதிர்மறையா இருக்கிற எல்லாருக்குமே அது நல்லது, நேர்மறையா இருக்கிறவனுக்கு அது நல்லது. என்ன பண்ணும், வீடு கட்டுறன்னு சொல்லி கடன்ல மாட்டிக்கிடுவாங்க, தொழில் நஷ்டமாகி கடன்ல மாட்டிக்கிடுவாங்க, இல்ல எங்கேயாவது பணத்தை கொடுத்து பணத்தை ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் ராகு மேல குரு போறாரோ ஒரு பண இழப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல அவங்க குடும்பத்துல முக்கிய நபர், அல்லது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்பா ஒரு நல்ல ஒரு பெரிய நபரா இருப்பார் அந்த குடும்பத்துல, அந்த குடும்பத்தின் அடையாளமே தகப்பனாரா இருப்பார், அவரை இழக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படும். இல்ல அவங்களுக்கு உடல்நிலை முடியாம போகலாம், தற்காலிகமா இப்ப ஒரு வேலை கிடைச்சு வெளியில போகிறதா கூட இருக்கலாம். அது அம்மாவின் ஆயுளையே பாதிக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. உடனே யாரும் பயந்துட வேண்டிய அவசியம் இல்ல. நெருங்கின உறவுகள் அல்லது ரொம்ப அன்பான உறவுகள் கிட்ட இருந்து அது ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். இறுதியாக கேது பகவான் அங்கே இருக்கிறார்.
கேது மேல குரு போகிறதுங்கிறது இப்ப நம்ம எப்படி ராகுக்கு 2ஆ பிரிச்சு சொன்னோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு 2ஆ பிரிச்சு சொல்லலாம். நான் வந்து வாழ்வின் அடுத்த கட்டத்தை அடையணும், இந்த உலக வாழ்க்கை போதும், ஒரு ஆன்ம நிலை அடையணும், தெய்வ நிலை அடையணும், சில பேர்லாம் சிவபெருமானை எதிர்க்க பார்க்கணும், சித்தர் தரிசனம் பெறணும், குரு தரிசனம் பெறணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்ல குருமார்கள் கிடைக்கிற காலகட்டம். அதே போல ஆன்மீகத்துல நல்ல ஒரு உயர்நிலை அடைகிற காலகட்டம். நான் யாருன்னு இது வரைக்குமே தெரியாம பல பேர் அப்படியே ஓடுன்னு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆன்ம தேடலை நோக்கி போகிற காலகட்டம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, பெரிய மனிதரா இருப்பார். எங்க இவரெல்லாம் ஜீவ சமாதிக்கு போவார் நான் எதிர் கூட பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு ருத்ராஜ மாலையை போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனா குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலயுமே இருப்பார். ஆனா அவருடைய ஆன்மீக தோற்றம் இப்பதான் வெளிப்படும். அதே போல் இந்த கேது மேல எப்பெல்லாம் குரு போறாரோ அப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்த பெரிய பெரிய தொகை கடனா கிடைக்கும். நம்ம கடன் கொடுக்குறோம்னா சந்தோஷம், கடன் வாங்குறது நெகட்டிவ் தான். ஆனா இந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. இப்ப நான் போய் கேட்டா 10 லட்சத்துக்கு மேல தர மாட்டாங்க. ஆனா ஒரு 10 ஏக்கரை சொத்து வச்சு கேட்டா 1 கோடி ரூபாய் கேட்டாலும் தருவாங்க. கடன் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கடன் கிடைக்கும். இது ஒரு விதத்துல பாசிட்டிவ். ஆனா இந்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது. என்னங்க என் வீட்டுக்காருக்கு கேது மேல குரு போறார், சன்னியாசியா போயிருவாருன்னு சொன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு, ஆன்ம தேடல்கள் இருக்கிறவங்களுக்கு கேது மேல குரு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனா அப்படியே நம்ம இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படுத்தும். தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை நான் சேவை பண்றேன், தானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு புண்ணிய வழிதான், அது நல்லதுதான், அது எந்த நிலையிலும் தவறானது கிடையாது. இவர் இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த எதிர்பாராத செலவினங்கள், எதிர்பாராத பொருள் இழப்புகள், கடன் தொந்தரவு இதை கொஞ்சம் அதிகப்படுத்திடும். இதுல மட்டும் பார்த்து இருந்துகிட்டா போதும். ரொம்ப தெளிவா அழகா கடகத்துல குரு பயணிக்கும் பொழுது பாக்கி 8 கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்றம் வரும் ரொம்ப அழகா பிரிச்சு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்காக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.